வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். காலையில எந்திரிச்சோனே அப்படி மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ணி சும்மா டீட்டெயில் பார்த்துட்டு இருந்தா, ஒரு சைடு வந்து ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் குடுக்குறாங்க. ஒரு சைடு ஹோண்டா ஒரு அப்டேட் குடுக்குறாங்க. இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 160 சிசி செக்மெண்ட் தான் வந்து பயங்கர டஃப்பா இருக்கும். ஏன்னா, அது வந்து பசங்கள கவர் பண்ணக்கூடிய செக்மெண்ட். அதுல எல்லா பிராண்டுமே வண்டி வந்து வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து செம்மையா வந்து இருக்கும். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல செம்ம டஃப் போயிட்டு இருக்குங்க. ஒரு சைடு ஹீரோவும் ஒரு சேம் டைம் வந்து ஒரு லான்ச் குடுக்குறாங்க. ஹோண்டாவும் வந்து சேம் டைம் வந்து லான்ச் குடுக்குறாங்க. அதுலயும் வந்து ஷைன்ல டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா ஒரு புது வேரியண்ட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. தாறுமாறா இருக்கு. ஜென்ரலா 100 சிசி அப்படிங்கிறப்ப, அது வந்து ஸ்டைலுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. நல்ல மைலேஜ் வந்து குடுக்கணும். பிரைஸ் வந்து கம்மியா இருக்கணும். இத தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இப்ப அந்த டிஎக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டைலா மாறியிருக்கு. ஸோ அத பத்தி தான் நான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்லப் போறேன். அதே மாரி ஹோண்டா பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்லயும் உள்ள வரப்போறாங்க. அந்த எலக்ட்ரிக் வண்டியுமே அஃபோர்டபுளான ஒரு கேட்டகரில தான் வந்து வரப்போகுது. அப்போ வந்து 1,00,000 பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. நீங்க விலை கம்மியா ஒரு வண்டி வாங்கணும். அதுவும் வந்து நல்ல ஒரு பிராண்ட்ல ஹீரோல, ஹோண்டால அந்த மாரி வாங்கணும்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செம்ம இன்ஃபர்மேட்டிவா இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல நம்ம வந்து ஹோண்டா அப்டேட்டே வந்து பார்த்துருவோம். ஹோண்டா பொறுத்தவரைக்கும் ஷைன் வந்து ஹோண்டால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி குடுத்த ஒரு பைக். ஹோண்டால ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்டிவா நம்பர் 1ல இருக்கும். அதே மாரி பைக் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹார்னெட் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹிட் ஆகல. பட் அந்த 125 சிசி செக்மெண்ட் வந்து ஷைன் கைவசம் தான் வந்து இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து அந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட் 125 சிசி செக்மெண்ட் 2லயுமே ஹோண்டா வந்து பயங்கர டாப்ல இருக்காங்க. அப்ப அந்த செக்மெண்ட் நல்லா போகுது. ஷைன் வந்து நல்லா சேல் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷைன வச்சு அடுத்தடுத்த அப்டேட் வந்து குடுத்தாங்க. நமக்கு வந்து ஷைன்ல இப்போதைக்கு வந்து 100 சிசி இருக்கு, 160 சிசி இருக்கு, 125 வந்து இருக்கு. அதுல நமக்கு வந்து 125 சிசில வந்து நார்மலா ஒரு பெருசா டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து நார்மல் சிபி ஷைன் வந்து போலாம். அதுல வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா வந்து வேணும். ஒரு ஸ்போர்ட்டி லுக்ல இருக்கணும் அப்படின்னா, நீங்க எஸ்பி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து ஹோண்டா குடுக்குறாங்க. அதுல இப்ப புதுசா அவங்க குடுத்திருக்க அப்டேட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷைன் 100 கொஞ்சம் ஸ்போர்ட்டியா மாத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஜெனரலா ஷைன் 100 வந்து யாருங்க வாங்குவா? மைலேஜ் நல்லா குடுக்கணும், பிரைஸ் கம்மியா இருக்கணும். ஒரு நார்மலா வந்து ஒரு டெய்லி ஒரு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஏத்த மாரி, இல்ல டெய்லி ரொம்ப அதிக தூரம் போகாம நார்மலா ஓட்டுறதுக்கு ஏத்த மாரி இருக்கவங்க தான் வாங்குவாங்க. அதுல இன்னொரு ஆப்ஷன நமக்கு வந்து குடுக்குறாங்க. இந்த டிஎக்ஸ் வேரியன்ட் மூலமா. என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் மாத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா சொல்றேன். முதல் விஷயம் டேங்க கொஞ்சம் வைடரா வந்து காமிச்சிருக்காங்க. ஜெனரலா ஒரு வண்டிய எங்க லுக்கா நம்ம வந்து காட்டலாம்னா, டேங்க் தான். ஃபியூயல் டேங்க எப்படி வேணாலும் நம்ம வந்து மாத்தலாம். ஷைன் 100ஓட கம்பேர் பண்றப்ப, இந்த டிஎக்ஸ்ல கொஞ்சம் பெரிய டேங்கா நமக்கு வந்து தெரியுது. அப்போ வந்து ஒரு பெரிய பைக் ஓட்டுற ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டேங்க்க அந்த மாரி வந்து வைடரா மாத்திருக்காங்க. சேம் டைம் வந்து கிராபிக்ஸும் நல்லா போல்டா குடுத்துருக்காங்க. ஒரு கிராபிக்ஸும் வந்து ஒரு வண்டிக்கு வந்து முக்கியம். ஸோ இந்த வண்டி வந்து ஒரு 100 சிசி கேட்டகரிலே தெரியாது. ஒரு 125 சிசிக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, டேங்க் மாறியிருக்கு. அதேமாரி கிராபிக்ஸ் வந்து மாத்திருக்காங்க. ஃபியூயல் டேங்க தாண்டி என்ன விஷயம் புதுசா குடுத்துருக்காங்கன்னா, கன்சோல் வந்து நமக்கு வந்து ஃபுல்லா டிஜிட்டல் கன்சோல் குடுத்துருக்காங்க. புது டிசைன்ல குடுத்துருக்காங்க. நம்ம ஷைன் 100ல இருக்கிற மாரி சேம் டிட்டோவா வராம கொஞ்சம் சேஞ்சஸோட பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கன்சோல் குடுத்துருக்காங்க. அதுல ஃபியூயல் எஃபிஷியன்சி இண்டிகேட்டரும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வந்து கன்சோல் நமக்கு டேங்க் மாறுது, கன்சோல் செட்டப் வந்து மாறுது. இத தாண்டி என்ன சேஞ்ச் ஆகுது அப்டின்னா, குரோம் அசென்ஸ் வந்து அங்கங்க குடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட் வைசர்ல, அதேமாரி கியர் பெடல்ல, பிரேக் லிவர்ல இந்த மாரி இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, குரோம் அசென்ட் வந்து குடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. பிளாக்கு, ப்ளூ, ரெட், கிரே 4மே பார்த்தீங்கன்னா, நல்லா அட்ராக்டிவா வந்து இருக்கு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, ஷைன் 100 அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா வந்து இருக்குங்க. பட் இந்த ஷைன் 100ல டிஎக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லுக் வைஸ் வந்து ஒரு ஒரு பிரீமியம் டச் வந்து குடுக்குது. ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் நமக்கு வந்து கிடைக்குது. இத தாண்டி ஹோண்டா வந்து மெக்கானிக்கலா கை வச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெக்கானிக்கலா கை வைக்கல. சேம் 100 சிசி இன்ஜின் தான். 7.2 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 8 என்எம் டார்க் வந்து புரொடியூஸ் பண்ணும். ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். ரியர்ல பார்த்தோம்னா, நமக்கு வந்து நார்மல் ட்வின் ஷாக் அப்சார்பர் தான் குடுக்குறாங்க. அதே மாரி பிரேக்கிங் பொறுத்தவரைக்கும் டிஸ்க் பிரேக்லாம் வந்து குடுக்கல. ட்ரம் பிரேக் தான் வந்து குடுக்குறாங்க. இத தாண்டி சேம் ஸ்பெக் தான் வந்து டைமென்ஷனும் கிட்டத்தட்ட வந்து சேமா தான் குடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து 1245 ஷைன் 100 டிஎக்ஸ் 2மே சேம் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 168 இதுவுமே வந்து சேமா தான் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ வந்து மெக்கானிக்கலா வந்து பெருசா எந்த ஒரு சேஞ்சுமே வந்து குடுக்கல. நமக்கு காஸ்மெட்டிக்கா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டிஎக்ஸ் வேரியன்ட்ல அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சைடு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல இந்த அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு எலக்ட்ரிக் பைக் சம்மந்தமா முக்கியமான ஒரு அப்டேட்டையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஸ்கூட்டர்ல, எலக்ட்ரிக்ல அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்க. ஆக்டிவால ஈவி வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2 வேரியன்ட்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்தது பைக் செக்மெண்ட்டுக்குள்ள உள்ள வரப்போறாங்க. இப்போதைக்கு ஈவில
பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல பெருசா காம்படிஷன் வந்து கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஓலா இருக்கு, ஓபன் ரோர் இருக்கு, இத தாண்டி ரிவோல்ட் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கு. இத தாண்டி அந்த என்ட்ரி லெவல் பைக் செக்மெண்ட்ல பெரிய ஆப்ஷன் இல்ல. அப்படி இருக்கிறப்ப ஷைன் 100 பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா, ஈவி பைக் வந்து கொண்டு வராங்க. இப்போதைக்கு வந்து ஷைன் 100ல இருக்கக்கூடிய சேம் சேசிஸு, ஹெட்லைட்டு, சஸ்பென்ஷனு, சிங்கிள் பீஸ் சீட்டு இது எல்லாத்தையும் வச்சு ஈவி பைக் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அப்போ வந்து சேம் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால பிரைஸுமே வந்து அஃபோர்டபுளா ஹோண்டாவால வந்து குடுக்க முடியும். ஸ்பீடு பார்த்தோம்னா 60லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். ரேஞ்ச் பார்த்தோம்னா 80லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கான ஸ்கெட்சஸ் அந்த ஒரு ஃபோட்டோவும் வந்து சோசியல் மீடியால வந்து லீக் ஆயிருக்கு. அப்போ வந்து ஷைன வச்சே பார்த்தீங்கன்னா, பல ப்ராடக்ட்ட ஹோண்டா அடுத்தடுத்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. ஸோ இந்த வருஷம் ஷைன் 100லே இப்போ வந்து டிஎக்ஸ் வேரியன்ட் வந்துருச்சு. அடுத்த வருஷம் ஷைன் 100 பேஸ் பண்ணி புது எலக்ட்ரிக் பைக்கா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இப்ப இது ஒரு சைடு இருக்கா, இன்னொரு சைடு வந்து ஹீரோ வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய என்ட்ரி லெவல் பைக்ல புது அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்க பொறுத்தவரைக்கும், இது வந்து இருக்கறதுலே வந்து ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு பைக்கு. நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஒரு 60 பிளஸ் மைலேஜ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசைனும் வந்து டீசென்ட்டா வந்திருக்கும். இப்ப இதுல உங்களுக்கு வந்து பிரைஸுக்கு மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ். பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா வேணும். ஒரு 70 அந்த அந்த ரேஞ்ச்ல வேணும் அப்படின்னா, நீங்க ஹெச்எஃப் 100 வந்து போலாம். அது வந்து கிக்கர் வெர்ஷன். அதுல வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து வராது. கிக்கர் மட்டும் தான் வரும். அது வந்து பிரைஸ் கம்மி. இப்ப பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இன்னொரு 10,000 15,000 அதிகமா பே பண்ணோம்னா, i3s வந்துரும். எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்துரும். அதுல ஹெச்எஃப் டீலக்ஸ்ல இப்போ வந்து ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியன்ட் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேரியன்ட்ல சில சேஞ்சஸ் வருது. நமக்கு தேவையான சில விஷயங்கள உள்ள கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, லைட்டிங் செட்டப் வந்து மாத்திருக்காங்க. எல்இடி ஹெட்லைட் வந்து குடுக்குறாங்க. இப்போதைக்கு ஹீரோவ பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு 100 சிசி, 125 சிசி செக்மெண்ட்லயே ப்ரொஜெக்டர் ஹெட்லைட், எல்இடி லைட் அது மாரி ஃபுல்லா டிஜிட்டல் கன்சோல் இந்த மாரி எக்கச்சக்கமான அப்டேட் குடுக்குறாங்க. அதுல இப்ப ஹெச்எஃப் டீலக்ஸ்ல நமக்கு வந்து எல்இடி ஹெட்லைட் வந்திருக்கு. ஹெட்லைட்டுக்கு மேல ஒரு ஒரு கிரவுன் மாரி மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வச்ச மாரி மேல ஒரு கிரவுன் வச்ச மாரி அந்த ஒரு ஷேப்ல பார்த்தீங்கன்னா, டிஆர்எல்லும் வந்து குடுக்குறாங்க. அதுவுமே டிசைன் வைஸ் வந்து பார்க்க நல்லாருக்கு. நைட் டைம்ல நமக்கு வந்து சேஃப்டி வைஸுமே வந்து எல்இடி குடுத்தது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இத தாண்டி நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல்ல வர மாரி வந்து குடுக்குறாங்க. அனலாகுக்கு பதிலா டிஜிட்டல்ல வந்து வருது. கிராபிக்ஸ் வந்து போல்டா வந்து குடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்தத விட இப்ப குடுத்துருக்க கிராபிக்ஸ் பைக்க நல்லாவே அழகா காட்டுது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஹெச்எஃப் டீலக்ஸ்ல இந்த அப்டேட் வந்திருக்கு. இன்னொரு சைடு வந்து ஷைன் 100ல டிஎக்ஸ் வேரியன்ட் வந்து குடுத்துருக்காங்க. இதுல பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெச்எஃப் டீலக்ஸ் புது அப்டேட்டோட சேர்த்து ரூ. 74,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. பட் ஹோண்டாவ பொறுத்தவரைக்கும் இன்னும் பிரைஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஷைன் 100 டிஎக்ஸ் வேரியன்ட்க்கான புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைஸ் பாயிண்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. பிரைஸுமே வந்து ஒரு டீசென்ட்டான பிரைஸ் தான் குடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால வந்து ஷைன் 100ஓட சேல்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். ஒரு சைடு வந்து 100 சிசி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 125 சிசிய அவங்க வந்து விட்டு வைக்கல. இப்போதைக்கு வந்து 125 சிசி செக்மெண்ட்டும் பயங்கர டஃப்பா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுல வந்து நமக்கு ரைடர் இருக்கு. நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரீசென்ட்டா வந்து அப்டேட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீமே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இத தாண்டி என்எஸ் இருக்கு. இந்த பைக்குகளுக்கு போட்டியா பார்த்தீங்கன்னா, சிபில ஹார்னட் 125 சிசி அப்படின்னு சொல்லிட்டு புது பைக்குமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூஎஸ்டி ஃபோர்க்கு, கலர்டு அலாய் வீல்ஸு, டிஎஃப்டி கன்சோலு, கனெக்டிவிட்டி ஃபீச்சரு, பெடல் டிஸ்க் பிரேக் இந்த மாரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி 125 சிசி ஹார்னட் பத்தி இன்னொரு வீடியோல டீட்டெயிலா வந்து சொல்றேன். இப்போதைக்கு வந்து ஷைன் 100 டிஎக்ஸ் உங்க டிசைன் வைஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.